வீடியோல ஈகோட் ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஈகோட் ஆப்பை ப்ளே ஸ்டோர் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈகோட்ல டிஸ்ட்ரிக்ட் கோட் அண்ட் ஐகோட் அப்படின்ற 2 டிவிஷனில் வந்து காட்டலாம். இந்த ஈகோட் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, கிளைண்ட் கூட, அதாவது லிட்டிகன் கூட இந்த ஈகோட்டில் அவங்களோட இயரிங் அடுத்து என்ன வருது அப்படின்ட்டு அவங்களோட கேஸ் நம்பரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது அந்த கேஸோட என்ன அடுத்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்றதையும், அன்னைக்கு இயரிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் ஒவ்வொரு கோர்ட்டும் அப்டேட் பண்ணி போடுவாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்னென்ன வந்து கேசஸ் நம்ம பார்க்கலாம், என்னென்ன கேசஸ் வந்து உள்ளார போய் செக் பண்ணலாம், எப்படி செக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுக்குள்ளார போனால் இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டேட்டோ, தமிழ்நாடு, நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதனால் சேலம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு போட்டிருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு அப்படின்றது இந்த டிஸ்ட்ரிக்டில் போடணும். ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் அப்படின்னு இருக்கா, கேஸ் நம்பருக்குள்ளார போயிட்டு நான் வந்து கம்பைன் கோட் சேலம் அப்படின்னு போடுறேன். அப்படி இல்லை எந்த வந்து சங்ககிரி கோர்ட்டில் இருக்குது கேஸு அப்படின்னா கம்பைன் கோட் சங்ககிரி, இல்லைன்னா மேட்டூரில் இருக்குன்னா கம்பைன் கோட் மேட்டூர், அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது கேஸ் டைப். நான் இப்போ எஸ்டிசி கேஸில் செக் பண்ண போகிறேன். எஸ்டிசினா என்னென்னா ஸ்மால் காசஸ் கேலண்டர் கேசஸ், அதாவது செக் கேசஸ்லாம் இதில் போடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை கேசஸ், இப்போ வந்து அப்ரூவல் பெட்டிஷன் இருக்குது, ஆர்பிட்ரேஷன் ஆரிஜினல் பெட்டிஷன் இருக்குது, அப்பீல் சூட், இது ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட் பெட்டிஷனு, கேலண்டர் கேஸு, சிவில் மிசலினியஸ் பெட்டிஷனு, சிஆர்எல்எம்பி, ஓபி, ஓஎஸ், இபி, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டு, இன்சால்வன்சி பெட்டிஷன்ஸும் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட் அவுட்டில் எஸ்டிசியில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்டிசியில் நான் போடுறேன், என்ன கேஸ் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம போடுவோம். கேஸ் நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5208 அப்படின்னு நான் போடுறேன்னா 2022 அந்த கேஸ் வந்து நம்பராக இருக்குது அப்படின்னு போட்டோன்னா இந்த கோ கொடுத்தீங்கன்னா அது என்ன கோர்ட்டில் இருக்குது அப்படின்றது வந்துடும். இதுக்குள்ளார போய் உங்கள் பார்ட்டி நேமும் வந்துடும். எஸ்ஐ ஆஃபீஸ் அஸ்தம்பட்டி போலீஸ் விசஸ் ராஜேந்திரன் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கேஸ் நம்பர் போட்டிருக்கேன். இதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா கேஸுன்னு மேலே காட்டுதா ரைட் கார்னரில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேஸ் லிஸ்ட்டோட உங்களோட கேசஸ்லாம் ஆட் ஆகிடும். திருப்பியும் நெக்ஸ்ட் இயரிங் எப்போ வருது அப்படின்னு நம்ம அந்த கேஸ் லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட், பெட்டிஷனர் நேம் இருக்கும், அடுத்தது எந்த கோர்ட்டில் இருக்குது, அடுத்த இயரிங் எப்போ வருது அப்படின்னு இருக்குது. இந்த கேஸ் வந்து டிஸ்போஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட்டும் இதுலேயே வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு கேஸ் நம்பரை வச்சு ஈகோர்ட்டில் நம்ம வந்து செக் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம் நம்ம.